பொன்னியின் செல்வன் கல்கி எழுதிய புத்தகத்திற்கு ஒரு சீக்வல், அதனுடைய தொடர்ந்து ஒரு புத்தகம் காவிரி மந்தன் என்ற பெயரில் எழுதி சென்ற இதுல புக் பேர் டாக்டர் கலைஞர் கூட அதை வாங்கி படிச்சிருக்காங்க, எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சிலை ஒரு கொலைக்காரன் அப்படின்ட்டு தஞ்சாவூர் சிதம்பரம் டெம்பிளை பத்தி அதுல நோத்த தகவல்களை பத்தி இருக்காங்க. அமரர் கல்கியுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க. காஞ்சியையும் மதுரையையும் அடுத்ததாக பதிப்பு எடுத்து போட்டிருக்காங்க. அவருக்கு பாராட்டுகள். வாகை பார்த்திபன் அவர்கள், இப்ப நாங்க எல்லாரும் பேசுறது தமிழ் ஓரளவுக்கு வடமொழி ஆங்கிலம் அதிகமாக கலந்து பேசுறோம், அப்படி கூடாது அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். வாகை பார்த்திபன் தமிழ் ஆர்வலர். அதனால நாங்க இந்த மாதிரி செய்யறத அட்லீஸ்ட் அவர் ஒரு பாராட்டு விழா நடந்தது கூட அந்த தவறத்தை பண்ணிக்கிறோம். முடிந்தவரை பிறமொழி கலந்து இல்லாமல் தமிழில் பேச வேண்டும் என்பது கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நடைமுறைப்படுத்த சிரமமாக இருக்கிறது, முடியாதவரை அதை செய்வோம். பெரியவர்களை விழிப்புணர்வு ஏற்பட பூங்கா, நண்பர்கள், வீடு, விருதி போன்றவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து தமிழ் விவரங்களை நடத்தி வருகிறார்கள். தமிழ் மொழி உணர்வோடு உலக வரலாற்றாளர்கள் உலகளாவிய அளவில் முன்னேற வேண்டும் என்கிற மிகுந்த ஆவல் கொண்டவர். அவரையும் வரவேற்று பாராட்டுவார். இல்ல ஒரே விஷயம்னா, இவர் பக்கத்துல ஒரு குப்பம் சொல்லாம தெரியல, அங்க போய் வந்து ஒரு 2 மாதங்களாக தமிழ் சொல்லி கொடுத்திருக்காரு. நாங்க போகும்போது அங்க இருக்க சிறு குழந்தைகள்லாம் இயல்பா தமிழ் பேசு. அண்ணா அந்த மாதிரி சொன்னாங்க, பேசக்கூடாதுங்க, அந்த மாதிரி பேசுறாங்க. அதாவது அந்த அளவுக்கு தமிழை இயல்பாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நாங்க ரொம்ப பிரமித்து போயிட்டோம். இந்த அளவுக்கு செய்யக்கூடியதா சொல்லிட்டு அதுவும் சிறு குழந்தைகள் வந்து ரொம்ப வேகமா அதை பின்பற்றுகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். வந்து இதே வரைமுறையாக மாற்றி ஐயா சோசனாதிபர் அவர்களையும் எம்பி அவர்களையும் வரவேற்று பாராட்டுக்குரிய நண்பர்களையும் வரவேற்று, இது சத்தியமூர்த்தி அவர்கள் தொல்லியல் துறையிலிருந்து இயக்குநராக ரிட்டையர் ஆனவங்க. ஆதிச்செல்வர் அவங்க சொன்னாங்க, ஆதிச்செல்வர் ஆராய்ச்சிக்கு முழுவத வித்திக் அவர்கள் மற்ற நண்பர்களையும் பதவி நண்பர்களையும் மக்களையும் வருகிறவர்கள் என்ற வழக்கு சுற்றுலகு அன்புக்குரிய சி.கே.வி. ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை உடனிருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர் வரப்பாடு அவர்களே, அருமைக்குரிய பாராட்டுகள் வச்சிருக்கக்கூடிய டாக்டர் புலவாயு பாலசுப்ரமணியன், வெங்கடேஷ் அவர்களே, வைகை பார்த்திபன் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் இனியன் சம்பத் அவர்களே, நாகராஜன் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அருமைக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமைக்குரிய ஆராய்ச்சியாளர் சத்தியமூர்த்தி அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், மிக அமைதியான முறையிலே நாம் எதை தமிழகத்திற்கு செய்ய வேண்டுமோ, உலகத்திற்கு செய்ய வேண்டுமோ, அவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற பெருமை இருக்கிறது. இங்கே அருமைச்சொல் வீரபாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், மிக மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல வர்றது வீரபாண்டியன் மாதிரி உண்மையான தமிழ் பற்றுள்ளவர்கள் தான் வர முடியும். அதாவது இங்கே வந்த உடனே நான் கேட்டேன், என்னங்க உங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுருக்கேன், பரவாயில்லையே, தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, சொந்த பொருள் ஆராய்ச்சி மாதிரி எதையும் கண்டுபிடிக்க. ஆனா தெரிந்தவர்களுக்கு அது தெரியும், தெரியாதவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ரொம்ப அமைப்பா செஞ்சிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கு. ஆனா இதை போல பல விஷயங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றும் மக்கள் மத்தியிலே வராமல் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் நான் மிக அழுத்தமாக ஒரு கருத்தை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் வேறு வகையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதாவது தமிழ் பாரம்பரியம் என்பது உலக அளவிலே எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்க வேண்டுமோ அந்த உயரத்திற்கு இன்னும் வரவில்லை. தமிழர்கள் என் உயரத்துல இருந்திருக்காங்க, அதனால இதே உயரத்தோட இருக்கு. ஆனா இது வர வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு இருக்கிறது. ஜப்பானியர்கள் நம்மளோட உயரத்துல குறைச்சது, ஆனா சைனாக்கள் நம்மளோட உயரத்துல குறைச்சது, ஆனா வரலாற்றுல உயர்ந்து இருக்கிறார். சைனாவுக்கு நான் சென்றிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆழ்வு ஆராய்ச்சியை பற்றி அவர்கள் தியான் ப்ராவின்ஸிலே ஒரு மிகப்பெரிய தொடர்பட்டாக சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை உருவாக்கியிருக்காரு. பார்த்தோம்னா வெறும் புதுசா ஒரு நகரையே உருவாக்கி இருக்கிறது போல அதை செய்து காட்டியிருக்கிறார். ஆனா உண்மையில என்னன்னா, அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியில ஆய்வு செய்து அதிலிருந்து தோண்டி எடுத்த பொருள்களை அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி அதுல ஏர் கண்டிஷன் பண்ணி போக்கஸ் லைட் எல்லாம் கொடுத்து அந்த ஊருக்கே நம்ம சைனாவிற்கு 2000 வருஷத்துக்கு முன்னால போனது பார்க்க ஒரு உணர்வை உருவாக்குகிற ஒரு
பாங்கு அவர்கள் வைத்திருக்காங்க. அதை பார்த்தாலே நீங்க சைனா மேல மரியாதை வராம இருக்க முடியாது. சைனா உலகத்திலே மிகச்சிறந்த நாடு, அதனால மிகப்பெரிய கலாச்சாரத்தை உயர்ந்த நாடு என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை அவர்கள் அதை கொடுக்கிற மரியாதைகளை காட்டுகிறாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற பொருளை உடஞ்சு போன ஒரு இதை கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு ஒரு வரலாறு கொடுக்காம ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு அப்படி விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரிகிறத தவிர சாதாரண மக்கள் வந்து பார்க்கக்கூடியவர்கள் ஓஹோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலாச்சாரத்தை வந்திருக்கிறோம், நம்முடைய ஜீன் நம்முடைய அந்த மரபு அணுக்களிலே இதெல்லாம் இருக்கிறது என்ற பெருமையோடு செல்கின்ற ஒரு நிலை சைனாவிலே என்னால காண முடியும். அதை பார்த்துட்டு அதற்கு பின்னால் இங்கே வந்து ராஜேஷ் போன்ற தகவலோடு பேசுகின்ற பொழுது சத்தியமூர்த்தி அவருடைய அந்த ஆர்டிகிளை படிச்சிருந்தோம். அருமையான ஒரு ஆர்டிகிள். அது ஆதித்யநல்லூரில் இருந்து இன்றைக்கு எவ்வாறு ஒரு மோட்சத்தரா கலப்பாருடைய அந்த வரலாற்றினுடைய பின்னணியாக எவ்வாறு அந்த நாகரிகம் உலகம் முழுவதும் பரவியது, அதில் குறிப்பாக தென்னகத்திலே பரவியது என்ற ஒரு வரலாறை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய பாங்கு இப்பொழுது என்னவென்று சொன்னால் அது தெற்கில் இருந்துதான் வடக்கே சென்றது என்ற முறையிலே அவருடைய ஆராய்வுகள் சொல்லப்படுகின்றன. காரணம் இடைவெளி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் வாய்ப்பு இருந்தும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரெஞ்சு தேசத்தை சார்ந்தவர்களும் மற்ற வெளிநாட்டுக்காரர்களும் வந்து இங்கே ஆய்வுகளை செய்துவிட்டு அந்த செய்த 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து அதை செய்து அதை சொல்லுவதை கூட இன்றைக்கு தமிழகத்திலேயும் இந்திய அளவிலேயும் உடனடியாக அந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் அறிவித்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இருக்கிறதிலே நியாயம் இருக்கிறது என்று நான் அந்த ஆய்வு கட்டுரை படித்து என்னால தெரிந்து கொள்ள முடிந்தது. நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு மத்தியில் சொல்ல முடியும். இன்றைக்கு மத்திய அரசு இதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதுவே இன்றைக்கு அந்த துறையினுடைய கலாச்சார துறை என்று சொல்லி அந்த துறை இதுவரையில இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற செய்தி தொடர்பு துறையை விட்டு வெளியேற்றி அதை தனியாக ஆக்கி இன்றைக்கு தனியாக அதற்கு ஒரு செயலகத்தை கொடுத்து அதற்கு ஒரு செயலரையும் கொடுத்து மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அதற்காக பண ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு அமைச்சரும் தனியாக அமைச்சர் போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த திருமதி அம்பிகா சோனி அவர்கள் உறுதியாக சத்தியமூர்த்தி அவருடைய அந்த பணி எவ்வாறு நிறைவுபட வேண்டும் என்பதிலே நான் மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை அந்த அரசு துறையின் மூலமாக எவ்வளவு விரைவாக அவருடைய ஆய்வு கட்டுரையை கொண்டு வருவதற்கு முழுமையான ஆராய்ச்சி புத்தக வடிவிலை கொண்டு வருவதற்கு எந்த வகையில் இருக்கிறதோ அதை உறுதியாக செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முக்கியமான காரணம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய விஸ்வரே இந்தியா சொல்லப்படுகிற புத்தகத்திலே ஒரு குறிப்பீடு சொல்லியிருக்காங்க. என்னுடைய புத்தகத்திலே உலகம் இந்தியாவும் உலக வர்த்தக மையம் இந்தியா WTO என்று சொல்லப்படுகிற புத்தகத்திலே அதை அந்த குறியீடையும் சொல்லியிருக்கிறேன். அதை அவர் எடுத்துக்காட்டு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், எங்களுடைய நாட்டிலே கம்பெனி என்று இன்றைக்கு சொல்லுகிறீர்களே, இந்த கம்பெனி என்பது அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. 15 மிகச்சிறந்த அறிவாளிகள், மிகச்சிறந்த வணிகர்கள், மிகச்சிறந்த எதையும் சந்திக்கக்கூடிய திறமை மிக்கவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கல்வெட்டிலே இருக்கிறது என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதியிருக்கிறார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவிலேயே நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி, இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பற்றி தமிழ் கல்வெட்டில் இருந்து வருகிற ஒரு செய்தியை சொல்லி இன்றைக்கு ஒன்றும் புரிதல்ல, உலக அளவிலே நாங்கள் வணிகம் செய்வது என்பது புரிதல்ல, அன்றைக்கே நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. இங்கே வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காரு, தந்தையார் அவர்களும் வந்திருக்காரு. உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் எங்கே போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டிலையும் போனோம்னா கொஞ்ச நேரம் பேசணும்னா நம்ம ஊருக்காரங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நாங்க இல்லாமலே இல்லாத இடமே இல்லை. காரணம் உலகம் முழுவதும் பரவியவர்கள் தமிழர்கள், அதில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் ஒரு காலத்துல கேரளத்துக்காரர்களுக்கு தான் சொல்லுவாங்க, சந்திர மண்டலத்துல போனோம்னா ஆம்ஸ்டாங்க பார்த்து கீசா அப்படிலான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் அந்த காலத்துல போட்டது உண்டு. இன்னைக்கு அதை போடணும்னா சிவகங்கை தான் போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு வணிகத்துறையிலே முன்னின்றவர்கள் நகரத்தார். அந்த நகரத்தாருடைய பாங்குகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரத்தை இன்று வரையில் உயர்த்தி நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வணிக மொழியாக தமிழ் மொழி வர வேண்டும். சகோதரர்கள் வைகை அவர்கள் இங்கே ஒரு நல்ல தொண்டை செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்ட மகிழ்ச்சி அடைந்து மദ്രാஸுக்கு இருக்கிற அந்த மொழியவே மாற்றுறீங்க. இதுக்குன்னு ஒரு சின்ன இருந்தது, அந்த சின்னத்தை நீங்க காலி வச்சிருக்கீங்க, பரவாயில்ல.
நீங்க ஒரு தலிபான் பார்த்தா இருப்பீங்க. ஆனா இது தமிழுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. இந்த பணி என்பது சென்னையில் நான் இப்பொழுதுதான்